இங்கே இந்த ராணுவ வீரரால தான் இறந்துட்டோங்கிற விஷயத்தை அவரால் நம்ப முடியல. ஆக்சுவலா அவரு தன்னோட கமாண்டரோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அந்த கமாண்டர் வந்து பாக்குறப்போ அவர் இறந்திருக்காரு. இப்ப அவர் சொல்றாரு, நீ இறந்துட்டடா, நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்றாரு. ஆனா அவர் அதுக்கு சொல்றாரு, அந்த தூரத்துல இருக்க கிராமத்துலதான் எங்க அப்பா அம்மா இருப்பாங்க, எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னால இறந்ததை நம்பவே முடியலன்னு சொல்லி அழறான். ஆனாலும் அந்த கமாண்டர், நீ உடனே உன்னோட இடத்துக்கு திரும்பி போன்னு சொல்றாரு. இப்ப அந்த ராணுவ வீரர் எதுவுமே சொல்லாம திரும்பி அந்த டனலுக்குள்ளேயே போறான். இப்ப அதிகமான சத்தத்தோட நிறைய பேர் வர மாதிரி இருக்கு. பார்த்தா அங்க நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் இறந்திருப்பாங்க. இந்த கமாண்டரோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கமாண்டரால தன்னோட குற்ற உணர்ச்சியை தாங்கவே முடியல. அவங்க கிட்ட நீங்க உடனே திரும்பி போங்க, உங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறமாவது நிம்மதி கிடைக்கட்டும், நீங்க இந்த இடத்த விட்டு உடனே உங்களோட இடத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ராணுவ வீரர்களும் இந்த கமாண்டர் பேச்சு கேட்டு மறுபடியும் திரும்பி போறாங்க. இப்ப அவங்களுக்கு சல்யூட் வச்சுட்டு இந்த கமாண்டர் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாரு. இப்ப அதே நேரத்துல அந்த டன்னலுக்குள்ள இருந்து ஒரு நாய் வருது. அந்த நாய் ஆக்சுவலா இந்த போர்ல இறந்திருக்கும். அதோட உடம்பு ஃபுல்லா பாம் கட்டி இருக்கு. இப்ப இந்த கமாண்டருக்கு அந்த நாய்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அழுதுகிட்டே அந்த இடத்துல உட்கார்றாரு. ஏன்னா அவருக்கு இத்தனை வீரர்களும் இறந்ததுக்கு காரணம் தான் தாங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.